ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அலுவலகங்களில் புகைப்பிடிக்க தடை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளதை எதிர்த்து நாட்டின் பிரபல வழக்கறிஞர் முகமது அனீப் கத்ரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இவ்வழக்கில் ஒற்றுமை அரசாங்கத்தை அவர் முதலாவது பிரதிவாதியாகவும் சுகாதார அமைச்சை இரண்டாவது பிரதிவாதியாகவும் அறிவித்துள்ளார். என்னிடம் வேலை செய்யும் பணியாளர்கள் என்னிடம் தொடர்ந்து வேலை செய்வதா இல்லையா என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளட்டும். இதற்கு சம்மதம் இல்லை என்றால் அவர்கள் வேலையிலிருந்து விலகிக் கொள்ளலாம். நான் அவர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கி விடுவேன் எனவும் அவர் சொன்னார். அலுவலகங்களில் சிகரெட் பிடிப்பவர்களிடம் வேலை செய்ய விருப்பம் இல்லை என்றால் அவர்கள் எந்நேரத்திலும் வேலையிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்றார். என் அலுவலகம் சிகரெட் பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களின் இடம். சிகரெட் பிடிப்பவரிடம் பணிகளை ஒப்படைக்க விருப்பம் இல்லை என்றால் இங்கு வரவேண்டாம் என கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தம் அலுவலகத்தின் முன்புறம் நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியுள்ளதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கூறினார். ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் தனி விருப்பத்தின் பேரில் இந்த வழக்கை தொடுத்துள்ளதாகவும் அவர் சொன்னார். சலவை கடைகள் உட்பட அலுவலக கட்டடங்களிலும் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்படும் என கடந்த அக்டோபர் மாதம் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறியிருந்தார். 2024ஆம் ஆண்டு பொது சுகாதார சட்டத்தின் கீழ் இந்த தடை விதிக்கப்படுவதாகவும் இது 2025 ஜனவரி 1ஆம் தேதி அமலுக்கு வரும் எனவும் அவர் கூறியிருந்தார். 852வது சட்டத்தின் கீழ் புகையிலை பதிவு, விற்பனை, பொட்டலமாக்குதல், முத்திரை குத்துதல் உட்பட பொது இடங்களில் சிகரெட் பிடிக்க தடை விதிப்பதும் உள்ளடங்கும். இச்சட்டம் சிகரெட், மின் சிகரெட் விற்பனை உட்பட வர்த்தக மையங்களில் அவற்றை திறந்த முறையில் காட்சிக்கு வைப்பதற்கும் தடை விதித்துள்ளது. இதனை மீறும் தரப்பினரின் முதலாவது குற்றத்திற்கு 20,000 ரிங்கிட் அபராதம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். அதே வேளையில் இரண்டாவது குற்றத்திற்கு 30,000 ரிங்கிட் அபராதம், ஈராண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் என்றார். அலுவலக கட்டடங்களில் சிகரெட் பிடிப்பதற்கான தடையை அகற்றுமாறு கடந்த 2024 நவம்பர் 29ஆம் தேதி சுகாதார அமைச்சருக்கு கடிதம் எழுதியதாகவும் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சு இதற்கு விலக்கு அளிக்க சட்டத்தில் இடமில்லை என குறிப்பிட்டதாகவும் அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.